ஹாய் குளோரியா, எப்படி இருக்கு? நல்லா இருக்கேங்க. நல்லா இருக்கியா? நீங்கள் எப்படி இருக்கீங்க? நானும் நல்லா இருக்கேன். என்ன இது மலையூர் மம்முட்டியா மாதிரி ஒரு கெட்டப்? அது மாதிரி நடந்து வாக்கிங் வந்தாங்க. என்னுடைய பெட்டே தான் தெரியுமா. எங்ககிட்ட வந்து கட்டில் கிடையாதுல்ல, அதனால நான் அந்த சாம்கிட்ட சொன்னேன், நான் போய் பெட்டில் படுப்பேன். எனக்கு இப்போ வந்து என்னுடைய பெட்டு தான். வந்துட்டு மேலே ஒரு 10 நிமிஷம் படுத்துட்டு கண் மருந்து இருக்கு, கண் மருந்தை ஊற்றிட்டு கீழே போவோம். மணி எத்தனை தெரியுமா ஆகுது? எத்தனை? 11 மணி. ப்ரெஷர் மாத்திரை இப்போ தான் போட்டேன். 40 mg நான் போடுறேன். ப்ரெஷர் அதிகமாகிடுச்சு. திங்கக்கிழமை திரும்பியும் ஹாஸ்பிட்டல் போகணும். கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால நானும் யார்கிட்ட சொல்லலை. ஹை ப்ரெஷரில் இருக்குது. நானும் வேலைக்கு போயிட்டு இங்கே ஒரு ப்ரேயருக்கு போயிட்டு இப்போ தான் வந்தோம். ஜஸ்ட் நான் ஆமாம், இங்கே ஃபுல்லாக பாருங்கள், மூஞ்சி வீங்கி இருக்கும் பயங்கரமாக. இந்த சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரெஷர் ப்ரெஷர் ஐயா இருக்கும். அதே மொபைல் இவரோட 2018 19 மொபைல் இப்போ அதில் தான் வீடியோ எடுத்துகிட்ருக்குறோம். ரொம்ப பழைய மொபைல்னால் ரொம்ப பழைய மொபைல் தான், ஒரு 7 வருஷம் ஆயிடுச்சு. பழைய மொபைல் தான். கொஞ்சம் லைட் ஆஃப் பண்ணுறேன். லைட் ஆஃப் பண்ணி லேட் அப்படின்னு பார்ப்போம். நம்ம இதுவும் நல்லா தான் இருக்கும். அதோட கம்பேர் பண்ணும்போது நல்லா இருக்காங்க. அதோட கம்பேர் பண்ணும்போது பல லைட்ஸ் எல்லாம் தெரியுது. லைட்டு அதோட கஷ்டம் சாப்பிடுவாரு. இன்னைக்கு என்னன்னா எனக்கு கொஞ்சம் நேற்று என்னன்னா இந்த இரும்பு அதெல்லாம் எல்லாம் பற்ற மாட்டிக்கிட்டு அப்புறமா சொல்லிட்டேன், நீங்கள் வந்து கிண்ணுங்க பாப்பா, உடம்பு சரியாமல். இங்கே எங்கள் வீட்டில் சுத்தமாக சிக்னல் கிடைக்கல. யார் பேசும் கேட்க மாட்டேங்குது. நாங்கள் என்ன சொல்கிறோன்னு அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. அவங்க என்ன சொல்கிறாங்க எங்களுக்கு புரிய மாட்டேங்குது. ஒன்றும் புரிய மாட்டேங்குது. ஏதோ குத்து போய் ஏதோ பேசிட்டு அப்படி வச்சுட்டு எங்கள் நாத்தனார் எங்கள் அபியாக்கா கால் பண்ணியிருந்தாங்க. அதனால சாம் மேலே வந்துட்டார் பேச. அப்போ தான் வரேன் நானே வீட்டுக்கு வந்து. இந்த பக்கம் ரோடு வேறு வெட்டி வச்சிட்டாங்க. இந்த பக்கம் போக முடியல, வர முடியல. ரொம்ப டென்ஷனாக இருக்குது எனக்கு. ஊரை சுற்றி வந்து போயிட்டுருக்குறேன். என்ன பண்ணுறதே தெரில. போலீஸ்க்கு ஃபோன் போட்டேன் நாங்கள். அந்த கதையை கேட்குறீங்க? ரொம்ப டென்ஷனாக போலீஸ் ஃபோன் போட்டேன். அதாவது கிட்டத்தட்ட ஒரு 45 மினிட்ஸ் ஒரே இடத்துல நிற்கிறோம். ஒரு டிராஃபிக் இன்ஸ்பெக்டரும் போலீஸ் யாருமே இல்லை, ஆளக்கானோம். இப்போ நம்ம போய் சொன்னால் கேட்க மாட்டாங்க லாரிக்காரங்கள, நம்ம முறைப்பானுங்க. அதான் சரி, அவங்க என்னன்னா அவங்க ஈஸியாக அழகாக ரிவர்ஸ் எடுத்துட்டு அவங்க சொல்லிட்டு தான் கேட்பாங்க, நம்ம சொல்லிட்டு கேட்க மாட்டாங்க. அப்படியே நின்றுங்கிறோம். இதுதான் ரோடுனா இந்த சைடு இருந்து வர்றது வண்டி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நிற்கணும். 3 பக்கம் தான் இருக்குது ரோடு. இப்போது இந்த சைடுலேருந்து போகிறவங்க இந்த சைடு வந்து வரவங்க ஆப்போசிட்டில். ஏன்னா 2 ரோடு இருக்குது. 2 ரோட்டில் ஒரு ரோடை வந்து பிளாக் பண்ணிட்டாங்க. ஒரே ரோட்டில் தான், சர்வீஸ் ரோட்டில் ஆப்போசிட்டும், அதாவது ரைட் லெஃப்ட்டு ஒரே ரோட்டில் தான் வந்து நாங்கள் போயிட்டுருக்கோம். இப்போ இந்த லாரி இங்கே நிற்கிது. நமக்கு போகிறதுக்கும் வழி இல்லை, வர்றதுக்கும் வழி இல்லை. ஜஸ்ட்டு மிஸ்ஸு தான். ஒரு வண்டி குறுக்கில் இருக்குது. 2 பேரும் மாற்றி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அவன் சண்டை போட்டுறாங்க, யாருக்கும் வழி விடாமல் பெரிய கதை போயிட்டுருக்குதாங்க. நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணிட்டோம். அப்புறமா என்னாச்சு தெரியல, 1/2 hour ஒரே இடத்துல நிற்கிறோம் நாங்கள். அதுவும் எங்கள் வடப்பேர் பக்கம் அந்த ரோடு ஃபுல்லாக வெட்டி போட்டிருக்காங்க. மழைக்குள்ளே ரெடி பண்ணிடலான்னாங்க. ஆனால் அதுதான் இந்த பக்கம் வர்றதே இல்லை. நான் எப்பவுமே ரெடில்ஸ் பக்கமாக வந்துடுவேன். ரெடில்ஸ் பக்கம் போய் வந்தால் தான் எங்கள் ஏரியா வந்து கொஞ்சம் வர்றதுக்கு ஈஸியாக. ரொம்ப லாங் தான், என்ன பண்ணுறது. ஓகே, ரெடில்ஸ் பக்கமாக வந்துடலாம்னு சொல்லிட்டு இது ரெடி பண்ணுறதுக்கு எப்படியோ ஒரு வருஷம் ஆகிடும்னு நினைக்கிறேன். 1-1.5 வருஷம் ஆகிடும் நினைக்கிறேன். அந்த ரோடு ரெடி பண்ணி கொசப்பூர் ரோடாக போயிட்டு வரோம் நாங்கள் சுற்றிட்டு. கொசப்பூரில் நம்ம சப்ஸ்கிரைபர் யாரையும் பார்த்தீங்க சொன்னீங்களாங்க? யாரையும் பார்த்தேன். ஏதோ ஒரு கொரியர் கொடுக்க போகும்போது பார்த்தேன்னு சொன்னீங்களே. கொசப்பூர்லையா? இப்போ இல்லை, அது
மாதத்துக்கு முன்னாடி. அப்போலாம் கொசப்பூரே எனக்கு தெரியாது அந்த டைமில். க்ளோரியெல்லாம் நல்லா இருக்காங்களான்னு கேட்டாங்க. அதாம்மா கொசப்பூரே எனக்கு தெரியாதுமா அந்த டைமில். அது இப்போ ஓரளவுக்கு தெரியும் அந்த ரூட்டு. ஆனால் சாம் ஒரு 2-3 பேருக்கு சப்ஸ்கிரைபருக்கே போய் கொடுத்துருக்குறாரு பொருளெல்லாம். ஒரு காலத்தில் நாங்கள் கொஞ்சம் பீக்கில் இருந்தோம் அந்த டைமில். எப்போவுமே இதெல்லாம் வரும்போது பவர் ஆஃப் லைட் ஆஃப் பண்ணிடுறேன். சுத்தமாக பவர் எடுக்கல. அதனால் இருட்டிலே நம்ம பேசுவோம். ஆனால் க்ளோரி இங்கே தான் உட்காந்துருக்கு. அது மட்டும் உங்களுக்கு தெரியும். நான் லாஸ்ட் வீடியோ போட்டிருந்தேன் எல்லாருமே நான் மறந்துட்டீங்க அப்படின்ட்டு. அது பார்த்துட்டு அக்கா வந்து ஒருத்தங்க வந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணாங்க. இன்னும் 2-3 பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப தேங்க்யூ. லைக் கொடுத்தவங்களுக்கும் ரொம்ப தேங்க்யூ. மறக்காமல் லைக் கொடுங்க. ஏன்னா லைக் கொடுத்தான்னு வச்சுக்கோங்களேன் எங்களுடைய வீடியோஸ் வந்து கொஞ்சம் ஒரு சப்போர்ட் கிடைக்கும். ப்ளஸ் வந்து இவ்வளோ இதில் கூட எங்ககிட்ட மொபைல்னா கூட நாங்கள் ஏதாவது பேசி வீடியோ போடுறோம். அப்போ நீங்கள் எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி வீடியோலாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இல்லை க்ளோரியா, அப்பத்துலேருந்தே ஒரு ஒரு மாதிரியான வீடியோஸ். எப்படின்னா ஒரு மாற்றத்தை உருவாக்கும். அது வேணாம், அரசியல் பேசாத, அரசியல் பேசி அடி வாங்காது. வேணான்றேன். நோ, அரசியல் வேண்டாம். அதாவது ஒரு காலத்தில் வந்து கண்டென்ட் வீடியோ போடுங்கன்னு சொல்லிட்டு இந்த காலம் 2019-20 அந்த டைம்லேயே நாங்கள் கண்டென்ட் வீடியோ போட்டதில்லை. நாங்கள் நார்மல் vlog தான் போடுவோம். நார்மலாக நாங்கள் என்ன எப்படி இருக்கிறோமோ அப்படியேங்கிறத போடுவோம். ஏன் தெரியுமா? அப்படியே போட்டதுனால தான் இன்றைக்கி வரைக்கும் நாங்கள் எந்த வீடியோ வேணால் போட முடியுது எங்களால். இதே நான் ஃபுல்லாக கண்டென்ட் வீடியோ போட்டு அடி அடிச்சிருந்தேன்னு வச்சுங்களேன். இப்போ நான் கண்டென்ட் வீடியோ போட்டேன்னு வச்சுங்களேன், அதை பார்க்க ஆளே இருக்க மாட்டாங்க. இப்போ நான் போடும்போதே எங்களோட சேனல் இப்படி தான் இருந்தது. ஒரு ரியாலிட்டி சேனல், ஒரு ரியலாக 2 பேர் ஒரு ஃபேமிலி உங்கள் கூட இருந்து ட்ராவல் பண்ணால் அவங்களோட வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அவங்க போட்டதுனால இப்போ எனக்கு இது ஈஸியாக இருக்குது. ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, எப்போவுமே நீங்கள் சிம்பிள் தான், இதுதான் உங்களுடைய ரியல், இதே மாதிரி எப்பவுமே இருங்க, மாறிடாதீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அந்த கமெண்ட் படிக்கும்போது. எங்கள் நம்ம வயல் காலேஜ் நித்யானந்தா இருக்கார்லாமா, அவர் சொன்னார் முதல்ல வந்து இந்த பாட்டு பாடுறது வர்ஷிப் பண்ணுறதுலாம் போகிறாங்கல்ல, ரொம்ப பதட்டமாக இருக்குமா. போவாங்களாம் ஒரு 10 மீட்டிங் அட்டன் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கேன், அப்படியே பயங்கரமாக தைரியம் வந்துடுமா. அப்போது நம்மளுக்கு ஒரு கர்வம் வரும் பார்த்தியா, அந்த இடத்துல ஆர்டர் நம்மளை உடைப்பாராம். அது வராமல் உங்களை நீங்கள் பார்த்துங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்பீச்சில் சொன்னார். அப்போ தான் நான் பாட்டில் போய் சொதப்பிட்டு இருந்தேன் ஒரு நாள். அப்போ அதை சொன்னார். இப்போ பயந்து பாடினார். இப்போ தேடி எடுத்து பாடிட்டார். வரும் ஒரு நாள், அப்போ எல்லாம் தைரியமாக வந்துட்டு அசால்ட்டாக நம்ம போவோம் அப்படின்னு ஒரு நாள் வரும். அப்போ நீங்கள் உடைக்க போடணும். அப்போ உடைச்சாதான் நீங்கள் சரியாவீங்க அப்படின்னு சொன்னார். எல்லாருக்குமே ஒரு நாள் வரும் அப்படின்னு சொன்னார். அது எதுக்கு இது சொன்னேன்னா, எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் முடியும், நம்ம என்ன வேணால் பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு நாள் வரும்போது ஆண்டவர் முன்னருக்குன்னு ஒரு கொட்டு வைப்பார், கடவுள் வைப்பார். அப்போது எல்லாருக்குமே ஒரு தட்டுவார். என்ன நான் இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு ஒரு தட்டுவார். அப்போ அதை புரிஞ்சுப்போம். காற்றா அடிச்சுன்னு கிடக்குது சிக்கிச்சுன்னு. ஏன் லைட்டு போடலண்ணா? லைட்டு போட்டு வச்சுங்களேன். காற்று ஏன் லைட்டு போடணுன்னா, பக்கத்தில் ஆள் இருக்காங்க, நம்ம மாட்டு என்னடா இது புதுசுத்தரமாக 2 பேர் பேசின்னு கிடக்குறாங்கன்னு சொல்லக்கூடாதுல்ல. அதனால் கொஞ்சம் இருட்டில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம். அது என்னன்னா, ஜீசஸ் படத்தில் ஒரு படத்தில் நிக்கோதேம் வந்து இயேசுவை வந்து பார்க்க ராத்திரி வருவார். அப்போ ஒரு பாட்டு ஒன்று போகும் அந்த ஜீசஸ் படத்தில். அது எனக்கு கேட்கும்போது அதெல்லாம் ரொம்ப எனக்கு அப்படியே ஒரு ஃபீலிங் ஆகும். அது மாதிரி இந்த மாடியில் உட்காரும்போது காற்று அடிக்குது பாருங்க, அப்போ எனக்கு அந்த சீன் வந்து எனக்கு ஞாபகம் வரும். சரி, இப்போ என்ன பண்ணிருக்க அதெல்லாம் சொல்லிட்டேன்னா வீடியோ முடிஞ்சிடும். நீங்கள் வந்து ஒரு 15 நிமிஷம் வந்த பிறகு என்கிட்ட சொல்லுங்கள். இல்லை, மெமரி இதில் இல்லை. மெமரி கட் ஆகும்போது நீங்கள் புரிஞ்சுக்கோங்க எங்களுக்கு மெமரி இல்லைன்ட்டு. அதுக்கு நீங்கள் ஏதாவது சொல்ல வேண்டியதுன்னா சொல்லிட்டீங்கன்னா கட் ஆகிடாது. என்ன சொல்லலாம்? முக்கியமானது நீங்கள் ஏதாவது ஒரு பாட்டு பாடுங்கம்மா. நான் பாட்டு பாடலாம் வரல, சரிங்களா? நான் அதெல்லாம் ப்ராப்பராக போடுறேன். நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஒரு விஷயம், சரிங்களா? என்னென்னா, நாங்கள் இந்த வீட்டுக்கு வந்து இன்னும் ஒரு சரியாக 1 மாதம்லாம் ஆகலை. ஒரு 18 நாள் 19 நாள் 20 நாள் வச்சுங்களேன். அந்த பர்டிகுலர் டேட்டு அதுலேருந்து கணக்கு பண்ணி பார்த்தா 20-22 நாள் இருக்கும். அது வரைக்கும் இப்போதைக்கு ஆகிருக்கு. அந்த நாள் வரைக்கும் ஆகிருக்குன்னு வச்சுப்போம்.
இப்போது எங்களுக்கு வீடு ஏன் செட் ஆகுச்சா இல்லையா அப்படின்னு நிறைய கேள்விகள் இருக்கும். சுந்தரி ராஜ்குமார் அக்கா கேட்டாங்க. ஆமாம், இந்த கேள்விக்கு வந்து நாளைக்கு சண்டே, நாளை கழித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கு வீடியோ போடுறேன். ஏன்னா இது இவரோட பழைய ஃபோன் தான். பழைய ஃபோனில் ஒரு 10 நிமிஷம் எடுக்கிற அளவுக்கு மெமரி இருக்குது, ஓரளவுக்கு தாங்குது. இதை வச்சு நான் வீடியோ போட்டுடுறேன். டிஸ்பிளே இன்னும் ரெடி பண்ணல உங்களோட மொபைலில். நாளை கழிச்சு ரெடி பண்ணிவிடுவேன்னு நினைக்கிறேன். ரெடி ஆகிடுச்சுன்னா அதில் போடுறேன், ஏன்னா இதில் போடுறேன். கிட்டத்தட்ட இது ஸ்டோரேஜ் லோன் வந்துச்சு. நம்ம நாளைக்கு பார்ப்போம். பாய்.